வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் கசினோ. ஹலோ படுத்தாச்சு. ஹலோ गाइस. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? லூசு. அஜியாட்டா வீடியோக்கு வரதே இல்ல. ஆனா குரூப்ல புடிச்சு கசன்னு திட்ட வேண்டியது. இன்னைக்கு குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டார் அஜியாட்டா. எதனால கேட்ட கௌதம்னால. கேமரா கொண்டு வந்து தர சொன்னா தந்தானாம. எங்க அஜியாட்டா? அனுபவிச்சிட்டு இருக்கேன். இவதாங்க கேமராமேன். நாலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்படி ஒரு கேமராமேன் வச்சுட்டு vlog எடுக்கணும்னா எப்படி அவர் படுத்துட்டு இருக்காரு எனக்கு தெரியுமா? இன்னைக்கு கௌதம் வரல, கேமரா கொடுக்காதனால அஜியாட்டா கோவமாயிட்டு குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டாரு. நீ கௌதமும் அஜியாட்டா நமக்கு சம்பந்தம் இல்ல. அவன் தான் இருக்கு அவனுக்கு. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால் வெயிட் பண்ண முடியாது. சோ டக்குன்னு சொல்லிடுறேன். வரவே மாட்டான் அவன். அஜியாட்டாக்கு பயந்துட்டு அவன். சரி பாப்போம். ஹோப் गाइस இது எல்லாரும் வரட்டும், அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்க. இவர் ஒருத்தர் டக் கொடுத்துட்டே இருப்பாரு. அவனும் வரமாட்டான். அது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னைக்கு கல்யாணமாகி வர்ற ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா கால் விழுகிற போட்டி நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட கொடுத்தாம எல்லாரும் கால் விழுந்து ஐயோ அம்மா 2000 இல்ல 2000 ஓகே பரவாயில்ல ஃபர்ஸ்ட் விஷயம். டிஜே மாரா இன்னைக்கு வரோம். யாருங்க டிஜே மாரா? ஃப்ரெண்ட் தான். அவன் ஃப்ரெண்ட் தான். எத்தனை நாள் கனவு காலை புடிச்சு வாரி விடுங்க. என்னங்க சரி மெல்லிமா கல்யாணம் കഴിഞ്ഞതോ അജയുടെ ഒരു കുട്ടി വരും വേഗം. அஜியாட்டி கல்யாணம் കഴിയണമെന്നില്ല சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. വരും അജേട്ടക്ക് വരും. ഒരു അമ്മായിമ്മ നോക്കണ്ട അജേട്ടാ. എന്റെ ബാഗിൽ നിറയെ இருக்கு எனக்கு. ஒரு விஷு கலெக்ஷன் ஒரு ஆளுக்கு எனக்கு மட்டும். வினாட்டாக்கு இவரான வெறும் 200 ரூபா தான் கைஸ் கொடுத்தாங்க. ஒரு புருஷன் இப்படியே கொடுக்கறது எனக்கு வேண்டாம். வெளியுமா ரோஜா பூ எனக்கு ரோஜா பூ வேண்டாம். எனக்கு காசு போதும். அப்பல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதை வச்சு மயில் இருக்கியாவா? பேச கூட வந்து அவரால முடியும். அந்த அளவுக்கு சுகமா இருக்கு. சுகமா இருக்கா? கை தொட்டா என்ன ஆகும்போ? இந்த குடும்பத்துக்கு எந்த வேலை மாப்பிள்ள? எல்லாத்துக்கும் பழக்கி விடுறதா வேலை. எனக்கு இப்படித்தான் இவ்வளவுதான் பழக்கி விட்டாளுங்க. ஒரு ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்குது. அது நல்லா இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ட்ரை பண்ணாது? அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒரு காக்கா தோல் எடுத்துக்கோங்க. ஒரு காக்காவோட ரெக்கையை எடுத்துக்கோங்க. ஃபுல்லா சைடுல பிரிச்சுட்டு ஆன்சர் பண்ணியாச்சு. மூடு. 20 minutes later. அது எப்படிலாம் சொல்ல நம்ம குத்தி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அவகிட்ட குத்தி வேஸ்ட்னு தெரியும் போன டைம். அப்ப இந்தாங்க வச்சுக்கோங்க.
நீங்க மாட்டிட்டு பேசுங்க. வேஸ்ட் நான் வேஸ்ட், நீங்க பேசுங்க. 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். ஏன் இப்படி பண்றா பைத்தியம்? சும்மா நானும் ஒரு சண்டை போடுறேன். இல்ல தெரியுது கொஞ்சம் வித்தியாசம். உன் ஃபேஸ் மாறவே தெரியுது. ஸ்கூல் காலேஜ்ல அடிச்சு போங்கல அஜித் விஜய் அது சீரியஸா அடிக்கிறா. பேட் பார் மயங்கி விழுந்துட்டாங்க. சும்மா போய் சொல்றாங்க. அந்த வீடியோ பார்க்கவே இல்லடா. அந்த நீச்சல் அடிச்சு வந்தது மட்டும் பார்த்தேன் நானு. பேட்டி கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் கூட்டத்தையும் பார்த்தேன் நானு. வா தப்புன்னு கிரிஞ்சு பண்ணிட்டா. நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறான் அவன். தங்காச்சி ஏன் உனக்கு இப்படி ரோல் ஆகுது? நிஜமா அந்த எடிட் பண்ணும்போது தங்காச்சி அவனு சொல்றாள். எனக்கு இந்த வார்த்தை எப்படி கண்டுபிடிச்சிருக்காவ? கண்டபடி பேசுவா. வளர்றா அந்த இது ப்ரோசன் மல்லே வளர்னடா. அதுதான் வேஃபிளுக்கு என்னமோ சொன்னா அதுக்கு சொல்லி மாப்பிள்ளை வேஃபிள். அப்புறம் வந்து அந்த கம்பெனி மறந்துட்டியா? வேஃபிளுக்கு என்னமோ சொல்லிட்டு ஓ அந்த வாஃபிள் என்னமோ சொன்னா அதுக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட்டு வாங்கிட்டு காட்றோம். 20 minutes later. ஓகே गाइस, இப்போ வந்து நான் மார்னிங்ல இருந்து எந்த வீடியோலயுமே இருந்திருக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாம் இல்லை. நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன். வைவ் அட்டன் பண்ணி இந்த மேம் பற்றி நான் சொல்கிறேன். அது ஷேர் பண்ணுங்க. மேம் தெரியுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த அளவுக்கு கடுப்பில் இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவ தான் படிக்க வைக்கிறேன்னு என்னை போட்டு உயிரை வாங்கி அந்த மேம் கேட்குறாங்க, உன்னால முடியலன்னா எதுக்குமா நீ காலேஜ் வரோம், யார் இது படிக்க சொன்னா? அப்படியே எனக்கு மைண்ட்ல ஃபுல்லா இவ தான் வந்தா. இந்த எருமடி சொல்லி தானே வந்தேன். நல்லது நினைச்சா நல்லதுக்கு காலம் இல்லை போடலாம். உண்மையா ரெக்கார்டு சைடி. அப்புறம் மேம் என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா உனக்கு? நான் வந்துட்டு இப்படியே நின்றுட்டே இருந்தேன். ஆமாவா? நானும் இப்படியே எனக்கு சிரிப்பு இப்படி தெனாவட்டா நிக்கிறா பாரு. அவன் இப்படி இன்னமும் ஒரு வார்த்தை சொல்லிச்சு. ஏக திமிரு இதுக்கெல்லாம். ஏக திமிரா எனக்கு. ஏக திமிரா எனக்கு அப்படின்னு அதை வார்த்தை வரைக்கும் கேட்டதே இல்லை. அந்த மேம் கிட்ட இருந்தா கேட்குறேன். ஏக திமிரா எனக்கு அப்படின்னு சொல்லி எப்படியோ முடிச்சுட்டு கோடி கும்பிடு போட்டுட்டு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேங்க. அதனால தான் காலிலேருந்து அவங்க வீடியோஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆமாம், எனக்கு வந்து யார் யார் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முத்தஷா இருக்காங்க. அவங்க வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா 1000 ரூபாய் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? விஷுக்கு வந்து இவங்க 2 பேத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. 2000 + 2000 ஒரு 2000 இல்ல 2000 + 2000. அம்மா கூப்பிடு. அம்மா இந்த vlogல கூப்பிடு. எனக்கு வந்து ட்ரெஸ்ஸே எடுக்கல காய்ஸ் இன்னைக்கு. எங்க அக்காவுக்கும் வினோட்டாக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. அன்னைக்கு வேற இவங்க ஜுடியோ vlog பார்த்துருப்பீங்க. அதுல வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க உனக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஆமா, ஒரே மினிட் வாமா விட. இங்க வாங்க ஒரு நிமிஷம், இங்க வந்து நில்லுங்க. விட வந்து நிக்குமா? அம்மா எனக்கு எத்தனைமா கை நீட்டம் தந்து? 1000 ரூபாய். அவருக்கு எத்தனைமா தந்து? கல்யாணம் கஞ்சி புதுசு அதுக்கான 2000. அதுக்கே 2000 இன்னும் ஒரே மாதிரி பாருங்கம்மா. புள்ளையும் இதையும் கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரர் கூட போயிருக்காங்க. அதுக்கு எதுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்? ட்ரெஸ் எடுத்துறல. எனக்கு காசு 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. நீ இப்ப உனக்கு பண்ணுவோமே கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷு அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் இல்ல கைஸ் எனக்கு. ஏதோ காலையில மறந்துட்டேன். எப்படி ஒரு புள்ளைய மறந்துடுவாங்களா? எனக்கு தெரியல. தங்கமேல் ட்ரெஸ், தங்கத்துக்கு எதுக்கு ட்ரெஸ்? அதனால காலையில புது ட்ரெஸ் எடுத்து போ. ஏன்னா நான் ஏதோ கேட்றணும்னு அம்மாவே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க என்கிட்ட. நான் புது ட்ரெஸ் எடுத்து போய் மறந்துட்டேன் சந்தியா. நீ பறஞ்சிட்டானே அது ஓர்மே வந்து ட்ரெஸ். ஏன்டா கண்ணு கலங்குது? ட்ரெஸ் நிஜமாவே மறந்துட்டாங்களாமா? ஆமா, நிஜமாவே வாங்கி தராது செகண்டரி. என்னையே மறந்துட்டாங்க. இப்ப அந்த பாட்டு பாடு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுல நான் இங்க வரும்போது சொல்லிட்டு இருப்பாங்க, ஆமா உன்னை வந்து அந்த குப்பை தொட்டி சைடுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குப்பை தொட்டி இல்ல, உங்க அம்மா கக்கூசுங்கிறாங்க. இல்ல அம்மாவும் அப்பாவும் சந்தியாவும் 3 பேரும் எந்திரன் படத்துக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து நான் பாத்ரூம் வந்து கேன் அழுதுட்டு தான் தூக்கிட்டு வந்துட்டாங்களாமா என்ன எந்திரன் படத்துல. பேசாம சாந்தி தியேட்டர் அங்க யாராவது நீங்க விட்டுட்டு போனீங்க தயவுசெய்து இப்போ வந்து கூட்டிட்டு போயிருங்க गाइस. யாராவது கண்டுபிடிச்சு ஷேர் செய்யுங்க. அவங்களுக்கு மாசம் நாளைக்கு சன்ஸ்கிரீன் மட்டும் கேட்பாங்க. ஒருவேளை அவங்க நல்ல பணக்காரங்களா இருந்திருப்பாங்க.
இதுக்காக இங்கே வந்துடுறேன். இது வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு ஏதாவது ஒரு உங்களுக்கு சஜஷன் இருக்கும், அது எல்லாமே சொல்லுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபியூச்சரில் போடுவோம் நிறைய வீடியோஸ். தேங்க்யூ.